Hey guys, so இப்போ ப்ரீவியஸாக நான் போட்ட 2 வீடியோவில் இந்த ஸ்க்ரூ ஜாக் காம்பனன்ட்ஸோடைய அந்த 7 பார்ட் எப்படி மாடல் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நான் இப்போ இந்த வீடியோவில் இதை எப்படி அந்த 7 பார்ட்டையும் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம டிராஃப்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நியூவில் போயிட்டு அசம்பிளியில் உள்ள டெம்ப்ளேட் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணோன்னே இதுதான் வந்து அந்த அசம்பிளியில் உள்ள டெம்ப்ளேட். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரூ ஜாக்கில் அந்த 7 காம்பனண்ட் நம்ம தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டுருவோம். இந்த 7 காம்பனண்ட்டில் பேஸ் காம்பனண்ட் தான் இது. இந்த பேஸ் காம்பனண்ட்டுக்கு பேர் கேஸ்டிங். இந்த கேஸ்டிங் பார்ட்டை நான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எங்கே போனோம் அப்படின்னா அசம்பிளியில் கோ டு திஸ் பிளேஸ். அப்போ பிளேஸில் போயிட்டு அந்த ஃபோல்டரில் கேஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்பனண்ட் இருக்கும், அதை எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த ஹோம் வியூ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டிங்கன்னா தான் தெரியாது ஐசோமெட்ரிக்கில் எப்படி இருக்கும்னு. ஸோ நமக்கு ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் எக்ஸ் ஒய் இசட், அதில் நமக்கு எது தேவையோ அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸில் நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். நமக்கு தேவையான ஓரியன்டேஷனில் வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோ டு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டமோட ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த அசம்பிளி வந்து நான் மேட் பண்ணோம். அதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன். ஸோ வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த அசம்பிளி விண்டோட வேர்ல்டு கோஆர்டினேட்டோடைய ஆரிஜின் பாயிண்ட் இந்த இருக்குது. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கேஸ்டிங் பார்ட்டோடைய சென்டர் பாயிண்ட், இது 2 சென்டர் பாயிண்ட் தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபார் அசம்பிளி. அது மாதிரி இது வந்து இந்த பார்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன்னா ரெண்டுமே ஒன்றா சேம் ஆயிரும். நான் ஒரு கிளிக் ஓகே. ஒன்ஸ் இது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சிமிலர்லி XY பிளேன் YZ பிளேன் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் YZ பிளேன், அதே மாதிரி இதுக்குரிய YZ பிளேன் இதுக்குரிய YZ பிளேன் அப்ளை. சரி, கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு YZ பிளேன், அது மாதிரி இங்கே உள்ள YZ பிளேன் ப்ளஸ் இதை கொடுத்துட்டு அப்ளை. அதே மாதிரி XZ பிளேன் இங்கே ஒரு கேன்சல் XZ பிளேன், அடுத்து இங்கே XY பிளேன் ரெண்டும் மேட்சாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நோ இதை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ண முடியாது. ரைட் கிளிக் பண்ணி அகெயின் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, தட் இஸ் கிரவுண்டட் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து இதோட பேஸ் காம்பனண்ட். ஒன்ஸ் இந்த பேஸ் காம்பனண்ட் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன காம்பனண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வர்றது இந்த காம்பனண்ட், தட் இஸ் செகண்ட் காம்பனண்ட் வந்து இந்த தான், இந்த நட்டு வரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் எதை யூஸ் பண்ண போகிறேன்னா நட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஓப்பன். ஸோ இது ரைட் கிளிக் பண்ணி எந்த ஓரியன்டேஷன் XYZல X டைரக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். இதை உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது வந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸில் போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த டைப் கன்ஸ்ட்ரெயின்ஸில் now I am going to select this axis and this axis கொடுத்து ஓகே. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து எந்த டைரக்ஷன் மூமெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்டாக டாப்பில் ப்ரொடக்டிவிட்டிக்கு கீழே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அனாலிசிஸ் இருக்கும். இதில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அனிமேட் ஃப்ரீடம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா செலக்ட் பண்ணோம்னா அது எந்த டைரக்ஷன் அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது ஈஸியாக காட்டும், நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பிளேன் இதோட வந்து மேட் ஆகணும். கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு இந்த மேட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் போயிட்டு இந்த சர்ஃபேஸும் ரெண்டும் மேட் ஆயிடுச்சுன்னா ஓகே. நவ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு டைரக்ஷன் தான். ஸோ தட் இஸ் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் மட்டும் ஆகும். ஸோ அந்த ரொட்டேஷன் ஆகும், தட் இஸ் ஓகே. ஸோ அப்போ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் then I am going to open one sub assembly. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நியூ ஓப்பன் பண்ணுறேன். நியூவில் போயிட்டு அகெயின் ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்க்ரூக்கு மேலே இந்த ஹப்பு இந்த கப்பு செட் ஸ்க்ரூ வாஷர்ஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த 4 காம்பனண்ட் ஸ்க்ரூ ஒன்று கப்பு ஒன்று செட் ஸ்க்ரூ வாஷர் இந்த 4ஐயும் நான் தனியாக அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ கோ டு பிளேஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண போகிறேன். ஹோம் வியூவில் போயிட்டு எக்ஸ் ஓரியன்டேஷனில் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு வச்சிட்டேன். ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் என்ன சொன்ன மாதிரி ஆஸ் யூசுவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் இந்த ஸ்க்ரூவோட சென்டர் பாயிண்ட் ரெண்டுமே சேம் வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை ரைட் கிளிக் பண்ணி கிரவுண்டு இப்போ அது கொடுத்தாச்சு.
இப்போ இந்த ஸ்க்ரூ கொடுத்தது மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், பிளேஸில் போயிட்டு ஸ்க்ரூக்கு மேலே கப், இது வந்து எக்ஸ் டைரக்ஷன் ரொட்டேஷன்ஸ். இந்த கப் வச்சிட்டோம். கப் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வாசர், அடுத்து நெக்ஸ்ட்டு பிளேஸில் போயிட்டு செட் ஸ்க்ரூ. இந்த 4 காம்பனண்ட்டையும் வந்து நான் அசம்பிள் பண்ண போகிறேன். அசம்பிள் பண்ணிவிட்டு இது ஒரு சப் அசம்பிளியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் அது பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ யூவில் போயிட்டு அட்ஜஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதுக்கடுத்து எப்படி வரணும் அப்படின்னா, இது வந்து இங்கே மேட்ச் ஆகணும். அப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செட் ஸ்க்ரூ போட போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அசம்பிளில் போயிட்டு கன்ஸ்ட்ரைண்ட்டில் ஸோ என்ன பண்ண போகிறோம், ஹியர் யூ ஆர் ஹேவிங் ஒன் ஆப்ஷன் இஸ் இன்சர்ட். இந்த இன்சர்ட்டில் இந்த வாசரோடைய இந்த பாயிண்ட்டும், வாசர் வந்து எங்கே லொக்கேட் ஆகும்னா இந்த எட்ஜில் லொக்கேட் ஆகணும். கரெக்டாக இந்த டாப்பில் உள்ள இந்த எட்ஜ் இருக்குது, கீழே நம்ம இந்த டாப்பில் உள்ள எட்ஜ் ரொட்டேட் ஆகிட்டோம்னா கிவ் ஓகே. அப்போ இது என்ன ஆகணும், இங்கே ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வாசர் இங்கே போட்டாச்சு. வாசர் போட்டதுக்கப்புறம் தென் ஆஸ் யூஸ்வல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு இந்த மேட் கன்ஸ்ட்ரெயின்ஸில் இதோடைய ஆக்சிஸ் இதோடைய ஆக்சிஸ் இது ரெண்டையும் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து என்ன ஆகும், ஒன்ஸ் இந்த டைரெக்ஷனில் மட்டும் தான் ரொட்டேட் ஆகும். இதை வந்து அடுத்து நான் எங்கே ரொட்டேட் பண்ணோம்னா இந்த எண்டையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு மேட் கன்ஸ்ட்ரெயின்ஸில் போயிட்டு இந்த எட்ஜையும் அதுக்கு கீழே இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இது ரொட்டேட் ஆகும். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அனாலிசிஸில் போய் பார்த்தா இந்த செட் ஸ்க்ரூ தனியாக இருக்கட்டும், இந்த வாசர் மட்டும் உள்ள இட் டென்ஸ் டு ரொட்டேட். இந்த வாசர் மட்டும் ரொட்டேட் ஆகுது. நமக்கு இதுக்கடுத்து இந்த இது பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இருக்குது செட் ஸ்க்ரூ. இந்த செட் ஸ்க்ரூ வந்து என்ன பண்ணோம், இங்கே வந்து இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு ஹியர் யூஆர் ஹேவிங் ஆன் ஆப்ஷன் இஸ் இன்சர்ட்டில் இந்த செட் ஸ்க்ரூவோட இந்த எட்ஜும் நமக்கு இங்கே இந்த எட்ஜும் ரெண்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஸ்க்ரூ வந்து இன்சர்ட் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அனாலிசிஸ். ஸோ செட் ஸ்க்ரூ ரொட்டேஷனில் இருக்குது, வாசர் ரொட்டேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த கப் வந்து இங்கிட்ட ரொட்டேட் ஆகுது. இதை வந்து கரெக்டாக இந்த ஹோலோட எனக்கு அலைன்மெண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபார் தட் தேர் இஸ் ஒன் ஆப்ஷன் known as கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு இந்த கப்போடைய இந்த பிளேனும் இந்த ஸ்க்ரூவோட இந்த XY பிளேனும் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இது அவ்வளோவா ரொட்டேட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் 4 காம்பனண்ட் இருக்குது. ஸோ ஒன்றுனா ஸ்க்ரூ, கப், வாசர், செட் ஸ்க்ரூ. இது 4மே நான் வந்து ஒன்ஸ் அசம்பிள் பண்ணிட்டேன்னா நவ் ஐ ஆம் கோயிங் டு சேவ் திஸ் ஃபைல், சேவஸில் போயிட்டு ஹியர் ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் ஒன் சப் அசம்பிளி ஸ்க்ரூ ஜாக் அப்படிங்கிற ஒரு அசம்பிளி ஃபைலாக அந்த ஸ்க்ரூ ஜாக்கில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் now I minimize this and now I open this. ஸோ ஏற்கனவே நம்ம இந்த பண்ணியிருந்த அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு now I am going to make a placed view. அந்த placed viewவில் ஏற்கனவே இங்கே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சப் அசம்பிளி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சப் அசம்பிளியை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சப் அசம்பிளி டைரெக்டாக அங்கே கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ கொண்டு வந்துட்டு now place this. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு சப் அசம்பிளி. அந்த சப் அசம்பிளியை நான் அகைன் இங்கே கொண்டு வரணும். ஸோ கொண்டு வர்றதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு மேட்டில் இந்த ஸ்க்ரூவோட ஆக்சஸ், இதோட ஆக்சஸ் ரெண்டும் வச்சுட்டு ஓகே. ஸோ அப்போ டாப் அண்ட் டவுன் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு பிளேஸில் இதுக்கும் ஸோ கான்டாக்ட் எல்லாம் ஆஃப்செட் வந்து எனக்கு ஒரு 60 mm. ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் 60 இல்லைனாலும் ஒரு 50 mm. ஸோ வச்சுட்டு கிவ் ஓகே. அப்போ கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுட்டு ரிமைனிங் ஒன் திங் இஸ் ரிமைனிங், தட் இஸ் டாமி பார். பிளேஸில் போயிட்டு இந்த டாமி பாரை மட்டும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ண போகிறேன் ஒய் டைரக்ஷனில். ஓகே.
ஸோ இந்த டாமி பார் எங்கே இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒன் மேட்டில் இதோட ஆக்சிஸும் இதோட ஆக்சிஸும். ஸோ அப்போ இந்த 1 degrees ஆஃப் ஃப்ரீடம் மட்டும் அரெஸ்ட்டு. இந்த அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மேனுவலாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போனால் இந்த ஃபேஸ் மேட்டில் போயிட்டு அரல்ஸ் ஹியர் யுவர் ஒன் ஆப்ஷன் இஸ் டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட்டில் போயிட்டு இந்த சர்ஃபேஸும் ஹியர் இந்த சர்ஃபேஸும் ரெண்டும் இன்னொரு ஆப்ஷன் வரும் ஃப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ இன்சைடு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இது ரெண்டும் இப்படி போய் மேட் ஆகிடும். ஸோ கொடுத்துட்டு ஓகே. ஸோ இதோட இந்த அசம்பிளி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் அசம்பிளி. ஒன்ஸ் அசம்பிளி முடித்த உடனே அகெயின் நெக்ஸ்ட் அவர் யூ யூஸ் டு கிரியேட் எ ப்ரெசன்டேஷன் வியூ. இந்த ப்ரெசன்டேஷன் வியூவில் போயிட்டு அசம்பிளி ஃபைல் அதுக்குள்ளே ஃபைனல் அசம்பிளி அப்படின்னு சேவ் பண்ணிடுங்க. சரி, இந்த ஃபைனல் அசம்பிளியை சேவ் பண்ணால் தான் எடுக்க முடியும். அதனால் இதில் போயிட்டு இந்த அசம்பிளியை வந்து ஐ எம் கோயிங் டு சேவஸில் போயிட்டு ஃபைனல் அசம்பிளி அப்படின்னு நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் now open the presentation. இந்த ப்ரெசன்டேஷனில் போயிட்டு இன்சர்ட் மாடலில் இந்த ஃபைனல் அசம்பிளியை நான் சேவ் பண்ண போகிறேன், ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதில் அந்த ஃபைனல் அசம்பிளி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கோ டு ட்வீக் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்ப்ளோடர் வியூக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் எதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா திஸ் டாமி பார். இந்த டாமி பாரை மட்டும் டுவர்ட்ஸ் திஸ் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாப்பில் இந்த ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ காம்பனண்ட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு இப்படி அப்வர்ட்ஸில் புக் பண்ண போகிறேன். ஸோ ஒன் ஸ்க்ரூ முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாஷர் அதே மாதிரி அப்வர்ட்ஸில். ரைட்டா? ஸோ ஸ்க்ரூ அண்ட் வாஷர் ஒன்ஸ் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் தென் ஓப்பன் திஸ் கப். இந்த கப்பையும் அதே மாதிரி டாப்பில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ஓகே. அடுத்து லாஸ்ட்டாக இந்த காம்பனண்ட் மட்டும் சரி அதில் வச்சுருவோம். அடுத்து இந்த காம்பனண்ட் இதை மட்டும் அப்படியே நான் மேலே தூக்குறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து இதோடைய அசம்பிளி வியூ. இதை லாஸ்ட்டாக அனிமேட் பண்ணி பார்த்துக்கலாம். So that's all about this. So once இது முடிஞ்சதுக்கப்புறம் file save as. So final presentation அப்படிங்கிற ஃபைலில் இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு yes to all. ஓகே, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் then again I go to final assembly. So இதான் அந்த ஃபைனல் அசம்பிளி போனதுக்கப்புறம் now I am going to drafting. So drawing போயிட்டேன். ஸோ அந்த drawingல as usual edit sheet போயிட்டு first one is A3 sheet, then base viewல போயிட்டு this is base view, this is front view. ஓகேங்களா? ஸோ அந்த base view and front view இது ரெண்டையும் வச்சுட்டு இது வந்து சைட் வியூ. நமக்கு சைட் வியூ வேணாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ மட்டும் வச்சுட்டு கிவ் ஓகே. இப்போ அந்த டாப் வியூவில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டாமி பார் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஃப்ரண்ட். ஸோ இதில்
இப்போ இந்த டாமி பாரோடைய ஆரிஜின் இது இப்படி இருக்கிறனால கன்ஸ்ட்ரெயின்ட்ல போயிட்டு இந்த டாமி பாரோடைய இந்த பிளேனும் நம்மளுடைய அசம்பிளியில் உள்ள இந்த பிளேன் ரெண்டையுமே நான் மேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இதை பண்ணிவிட்டு நவ் ஐ சேவ் திஸ். இப்போ நான் ஐ எம் கம்மிங் டு ஃபைனல் இந்த ப்ரெசன்டேஷன் இது வரேன், அசம்பிளிக்கு வரேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு டாப்பில் இது வந்து அலைன் பண்ணுறது. இது எதுக்காண்டி பண்ணுறது அப்படின்னா நமக்கு செக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ் தான். ஸோ இப்போ நான் ஐ எம் கோயிங் டு செக்ஷன் வியூ. இந்த செக்ஷனில் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹாஃப் செக்ஷன் எலிவேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருந்து கண்டினியூ ஸோ எட்ஜஸ் இந்த எட்ஜஸ் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் சிஸ்டம் த்ரெட்டெல்லாம் போட்டனால ஹேங் ஆகுது ஃபஸ்ட்டு. ஓகே, ஓகே. நம்ம அந்த த்ரெட்டு போட்டது எல்லாமே நல்லா கிளியராக தெரியுது. ஸோ ஆஃப்டர் தட் ஒன்ஸ் இந்த செக்ஷன் வியூ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வியூவோட ஒரு ஐசோமெட்ரிக் வியூ. கிளிக் பண்ணி இந்த வியூ வச்சுட்டு ஓகே. இது வந்து ஷேடோ வித் எட்ஜஸாக இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் இந்த வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் திஸ் பேஸ் வியூ. பேஸ் வியூவில் போயிட்டு எக்ஸ்ப்ளோடட் வியூ பண்ணது அந்த ப்ரெசன்டேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வியூ நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இது ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் then my objective is annotate, open this part list. இந்த part listல select this one. ஸோ கொடுத்துட்டு டேரெக்டாக அப்படியே ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும், எனக்கு இதோடைய பார்ட் லிஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 4 இருக்கு. இது வந்து சப் அசம்பிளி ஆஃப் தட் ஒன். ஸோ அதுக்கடுத்து அகெயின் பார்ட் லிஸ்ட், செலக்ட் த டாக்குமெண்ட் தான் இந்த ஃபைனல் அசம்பிளிங்கிறது ஓப்பன். ஓகே, சப் அசம்பிளி ஸ்கில் சார்ட் வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த சப் அசம்பிளி மட்டும் தனியாக எடுக்கிறேன்.
this is the sub assembly. இப்போ annotate part listல போயிட்டு இந்த part உடைய details ஓகேங்களா. ஸோ அதில் 2 இதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல எடிட்டில் போயிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்குள்ள மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெட்டீரியல் ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஓகே, அப்ளை, ஓகே. தென் சிமிலர்லி ஃபார் திஸ் ஆல்சோ இதையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு ஓகே, ஓகே. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா this is a ரைட் கிளிக் பண்ணி ஹியர் எடிட் பார்ட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் இதில் போய்ட்டு நம்ம என்ன இதுன்னு கொடுத்துக்கலாம். அந்த ஸ்க்ரூ அப்படின்னா ஸ்க்ரூவோட மெட்டீரியல் வந்து எம்எஸ், வாசரும் எம்எஸ், கப்பு கேஸ்ட் அயர்ன், ஸ்க்ரூ இது கல்வனைஸ்டு மெட்டல், அந்த கப்பு வந்து சிஎஸ். ஸோ ஸ்க்ரூ வந்து ஸ்டீல், மைல்டு ஸ்டீல், வாசரும் மைல்டு ஸ்டீல், செட் ஸ்க்ரூ மட்டும் செட் ஸ்க்ரூ வந்து மைல்டு ஸ்டீல், கப் வந்து சிஎஸ் போட்டோம். ஓகே, இங்கே அதே மாதிரி கேஸ்டிங்னா கேஸ்ட் அயர்ன், நட்டு வந்து ஸ்டீல், டாமி போரும் மைல்டு ஸ்டீல். ஓகே, ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஹியர் யுவர் என்ன பலூன், இந்த பலூனில் போயிட்டு இதான நம்பர் this is washer. So once இது முடிஞ்சதுக்கு அப்புறம் so here அதோட எல்லாம் முடிச்சுட்டா தட்ஸ் ஆல். சப் அசம்பிளி இதுக்கு கீழே வரும். ஸோ ஓவரால் வியூ வந்து இங்கே வரும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.